வணக்கம். என்னடா இது கையில் என்னமோ பெருசாக வச்சிருக்காருன்னு என்னன்னு தெரியலையே நினைப்பீங்க. இது நீளம், அதாவது நேரம் சரியில்லை, ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, 7.5 சனி, நிறைய கடன் வந்துருச்சு, ஜென்ம சனி, அஷ்டம சனி, சனி மகாதசை, நேரமே சரியில்லை, கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் நீலக்கல் போடுங்க, ஜாதி ரத்தினக்கல் நீளம் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது போன்ற நீல பாறையில் இருந்தால் கற்கள் வெட்டி எடுக்கப்படுவாங்க. நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் மோதிரம் போட்டு, நான் இந்த மோதிரம் போட்டு ஏமாந்துட்டேன், இவ்வளோ வேலை அவ்வளோ வேலை சொல்லி ஏமாந்துட்டேன். இது இந்த சனி பகவானோட சனி கிரகம் இருக்கு இல்லையா, அந்த கிரகம் அந்த கதிர்வீச்சு எங்க இருக்கோ அங்கதான் அந்த பாறைலாம் விளையும். இதுல உலகத்திலேயே உயர்ந்த ரத்தினம் நீலக்கல் எதுவென்றால் ப்ளூ சஃபயர், பர்மா ஸ்டோன், ப்ளூ சஃபயர் உயர்ந்த ரத்தினம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீலங்கா மைன்ஸ், அது ப்ளூ சஃபயர், அதுவும் விலை உயர்ந்த ரத்தின கற்கள். இதுக்கெல்லாம் நம்ம இந்தியாவில் எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கிறது இல்லையா தெரியல, வேர்ல்டில் உலக அளவில் அந்த ரத்தினங்களை நம்புகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல் ஒரு 1000 கேட்டு கல்லாக இருந்தால் 1000 கோடி 500 கோடி, இது போன்ற வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் நிஜமாக நான் வாழ்க்கையில், நீங்களும் யூடியூப்பில் ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணால் தெரியும். நீலக்கல் தோஷத்தை நீக்கும், சனி தோஷத்தை நீக்கும். சனீஸ்வர பகவானை வழிபட்டால் என்ன நன்மை உண்டாகுமோ அந்த நன்மைகளை நீக்கும். எதிரிகள் நம்மை விட்டு விலகுவார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இது காக்கா நீளம், ரொம்ப கஷ்டப்படுறவங்க காக்கா நீளம் ஒரு கல் இருக்கு, அந்த கல் அணியலாம். அல்லது பேங்காங் ஸ்டோன் இருக்குது, பேங்காங் ப்ளூ சஃபயர்னு இருக்கு, அதில் நிறைய வகையில் இருக்கு. ஜிஎஃப்னு வரும், அதை போட்டாலும் நல்லது வேலை செய்யும், விலை கம்மி. இதில் லட்ச ரூபாய் கோடி ரூபாயெலாம் இருக்குது. 1000 ரூபாய் கல் போட்டாலும் வேலை செய்யும். நம்ம ரேஷன் அரிசி சாப்பிட்டாலும் பசி ஆறும், 5 ஸ்டார் ஹோட்டலில் அரிசி நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் பசி ஆறும். அது மொத்தம் இந்த ரத்தின கற்கள் அணிவதால் கெடுதல்கள் விலகும், விபத்துக்கள் நடக்காது, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். இது எல்லாமே நம்பிக்கை தான். கடவுள்கிட்ட போயிட்டு பிரசாதம்னா பிரசாதம், அது வெறும் சாம்பார் சாதம், வெறும் பொங்கல்னா பொங்கல்.